நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஈரோடு மாநகரத்திலிருந்து ஒரு பெண்மணி அவர்கள் கடந்த வாரம் தன்னுடைய தகப்பனை அழைத்து என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். வந்திருந்தவருடைய ஜாதகம் பிறந்தது பாருங்கள். முதலாவதாக நான் கிரகத்தினுடைய அடைவை சொல்லிவிடுகிறேன். அந்த பெண்மணி அவர்கள் பிறந்தது 4/11/1986 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவர். பிறந்த லக்னம் பாருங்களேன், தனுசு லக்னம். ராசி அவர்களுக்கு விருச்சக ராசி, நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். பிறக்கும் பொழுது முதல் திசை சனி மகாதிசையினுடைய இருப்பு பாருங்கள். கடைப்பகுதியினுடைய பாதத்தில் பிறந்ததுனால 2 வருடம் 6 மாதம் 19 நாள் திருக்கணித அடிப்படையில் பிறந்த அமைப்பு. அவங்களுடைய முதலாவதாக கிரக அடைவு தனுசு லக்னம். ராசி பாருங்கள் விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம். லக்னத்திற்கு 2ஆம் பாவத்திலே செவ்வாய் உச்சத்தாரையிலே, 3ஆம் இடத்திலே குரு பகவான் தனித்து, 4ஆம் இடத்திலே ராகு, 10ஆம் இடத்திலே தசமகேந்திரத்திலே கேது, 11ஆம் இடத்திலே சூரியன் நீசத்தாரையிலே துலாமனையிலே ஐப்பசி மாதம் பிறந்த ஜாதகி. சுக்கிரனும் 11ஆம் இடத்திலே, 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய அயன சயன ஸ்தானத்திலே சந்திரன் புதன் சனி அமரப்பட்டிருக்கிறது. இவர் என்னிடத்தில் ஜாதகம் பார்ப்பதற்காக கடந்த வாரம் தன்னுடைய தகப்பனை அழைத்து ஈரோடு மாநகரத்திலிருந்து கரூர் அளவிலும் வந்து ஜாதகம் பார்க்க வந்தார். வந்திருந்தவரை பார்த்த உடனே வியந்து பார்க்கிறேன். ஜாதகத்தை இப்படித்தான் பார்த்தேன். ஒரு சீட்டை எடுத்த உடனே, அம்மா இது சன்னியாசி ஜாதகம் ஆயிற்று, இது சம்சார ஜாதகமே இல்லையே, ஆணுடைய அம்சமே உன் ஜாதகத்தில் இல்லை அம்மா என்று சொன்னேன். அதற்கு அந்த தகப்பன், உங்களுடைய எபிசோடை நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம், யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் பரணி பால்ராஜன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரணி பால்ராஜ் உங்களுடைய பேர் என் நினைவிலேருந்து என்னுடைய மகள் தான் சொன்னார், யாரோ ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் சொல்லி தான் வந்து உங்களுடைய மாஸ்க் போட்டு தான் நான் மேக்சிமம் ஜாதகம் பார்ப்பேன், உங்களோட முகத்திரையை கொஞ்சம் பார்க்கணும்னாரு. அப்போ நீங்கள் தான் உங்களுடைய யூடியூப்புக்கு நான் ஒரு ரசிகர், நிறைய நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய மகளுடைய திருமண வாழ்க்கைக்காக உங்களை பார்க்கணும், சென்னை வந்தால் தான் நான் உங்களை பார்க்க முடியும்னு நினச்சேன். கரூர்லேயும் உங்களுடைய அலுவலகம் இருக்குது, இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்படின்னார். அப்போ பாருங்களேன், அவருடைய ஜாதகத்தை பார்க்கிறேன். சந்திரனும் புதனும் சனியும் லக்னத்திற்கு 3ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய ஆண் பெண் ஜாதகத்தில் தாம்பத்திய ஸ்தானம், உடல் உறவு ஸ்தானம் என்று பொருள். இந்த 3ஆம் இடம் பாருங்களேன், இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்ததிபதி சனி 3ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல, ஆனால் 3ஆம் இடத்திற்கு 6 சத்ரு ரோகரோணாதிபதியாக சந்திரனும், 3ஆம் இடத்திற்கு பஞ்சம அட்டமாதிபதியாக புதனும், 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துக்கு 12 குற்றவியல் ஸ்தானாதிபதியாக 6, 8, 12 இந்த உடல் தேக தாம்பத்திய ஸ்தானத்துக்கு. எத்தனை பேரை கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை என்பது இவர்களுக்கு அற்பம்தான் அப்படின்னு. எனக்கு 2 வாழ்க்கை நடந்தது, 2 வாழ்க்கையுமே இப்போ சூன்யமாக இருக்குது. முதல் வாழ்க்கை பாருங்களேன், திருமணமாகி 3 மாதம் கூட வாழ்க்கை வாழலை. அவர்களுக்கு நோய்வாய் இருந்ததுனால அதற்காக பிரிவினை ஏற்பட்டு ஓராண்டுகளில் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. மீண்டும் மறு வாழ்க்கையில் இஷ்டப்பட்டு வந்து என்னை வந்து என்னுடைய மகள் வந்து வெளிநாட்டில் பணிபுரிஞ்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்டு, அந்த முன்ன நல்லா வச்சுக்கோமா, எனக்கு முன்ன ரொம்ப பிடிச்சிருக்கேன், என்னை செகண்ட் லைஃப்பை பற்றி ஐ டோன்ட் கேர், டோன்ட் வரி, நான் கவலைப்படலை, நல்ல வாழ்க்கையை நம்ம அழகாக ஜீவிப்பேன்னு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம்தான் ஓரளவுக்கு இருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 வருடம் ஆகிறது. இன்ன வரலும் படுக்கை ஸ்தானன்றது அவங்களதுல கிடையாது, தாம்பத்திய உறவு ஸ்தானன்றது கிடையவே. அதைத்தானமா சொன்னேன், இந்திரலோகத்து சுந்தரனை திருமணம் செய்தாலும், உங்களுக்கு அத்தை பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, மாமன் பையனை கல்யாணம் சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கை ஆணுடைய அம்சமே உங்களுக்கு இல்லை. அப்போ உங்களுடைய ஜாதகம், நான் என்னையா பாவம் பண்ணினேன்? அப்போ அந்த பெண் வந்து கண்ணீர் ததும்ப கேட்கிறாள். காரணம் என்னவென்றால், இந்த ஜாதகத்துக்கு அந்த பெண்ணு வாழணும்னு துடிக்கிறா, ஆனால் வாழ விடலை. ஏன் வாழணும்னு துடிக்கிறான்னா, சுக்கிரன் பாருங்கள் இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது. அதே பாருங்கள் அந்த ஸ்தானத்திலே சூரியனும் பெற்றிருக்கிறது. அது அஸ்தமனம் ஆயிடுச்சான், அஸ்தமனத்தை வைத்து அங்கே முக்கியம் அல்ல. இந்த காமாந்த காரகன்
களத்தர காரகன் என்று பொருள் கொள்ளக்கூடிய இந்த சுக்கிரன் 11ஆம் இடம், அதாவது காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில் அமரப்பெற்றனால அந்த தாம்பத்தியை, அந்த காம இச்சையை திரிக்க வேண்டும் ஆசை இருக்கலாம், ஆனால் அம்சம் வேண்டும் என்று சொல்வேன். ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டியிருக்கும், நவாம்ச கட்டத்தில் கழுதமைக்கணும்னு இருக்கும். அப்போ இந்த விதிப்பயன் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு இந்த 3ஆம் இடம் தாம்பத்தியம், இந்த தாம்பத்தியத்திற்கு உடைய கிரகம் சனி, அந்த வீட்டிற்கு மாரகாதிபதி யாருன்னு கேட்டால் புதனும் அந்த சந்திரனும் ஒன்று கூடி இந்த 3ஆம் பாவத்திற்கு 10ஆம் இடத்துல. அப்போ இவங்களுக்கு ஆணுடைய அம்சமே இல்லாம போச்சம்மா. இதைத்தான் பூஜைக்கு ஆகாத புஷ்பம் என்று நிறைய நிகழ்ச்சியில நம்ம சொல்வதை போல உங்களுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அம்சம் இல்லை. அப்போ முதல் வாழ்க்கை இப்படியேதாயா எனக்கு போச்சு. அவர் உடல்நல கொன்றி அந்த தாம்பத்திய ஸ்தானத்திற்கே அவர் அந்த அமைப்பே இல்லாதவர் ஆயிட்டாரு. சரி, மறுமணம் புரிந்து இவர் ரொம்ப நல்லவருங்க. அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை, என் கணவர் ரொம்ப நல்ல பையங்க, அதிலெல்லாம் இந்த மாற்றம் இல்லை, ஆனால் எங்களுக்குள்ள ஃபிசிக்கலாக ஆண்மை அந்த அம்சமே இங்கே இல்லவே இல்லை, என்னை தொடக்கூட மாட்டேன்றாரு. கிட்டத்தட்ட 5.5 வருஷமாக அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு குழந்தை மேலே அலாதி பிரியம், எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. அப்போ டெஸ்ட் டியூபுக்கு போகலான்னாலும் அங்கே போனாலும் எனக்கு சரியானபடி அமைப்பும் வரல, என்னதான் பண்ணுறது என் வாழ்க்கையில். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து அழைச்சி வந்தார், அம்மா ஆணுடைய அம்சன்றது உன் ஜாதகத்தில் இல்லை, அந்த பையனுக்கு உனக்கும் ஒத்தும் போகாது, நான் தாம்பத்தியத்துக்காக சொல்ல வரல, உங்களுக்குள்ள புரியாத ஒரு தன்மை, அவர் நல்லவர்னு சொல்கிறேன், ஆனால் அவரோட வாழ ஃபோன்லேயே உங்கள் 2 பேருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது தலை காட்டுது. காரணம் என்ன? குழந்தை பிரச்சனை. இப்போது என்ன முடிவு பண்ணுறேன்னா, அந்த பொண்ணு விவாகரத்துக்கு அவங்க வீட்டு பையன் சைடு ஓகே ஆகிட்டாங்க. இந்த பொண்ணு வீட்டு சைடில் மதில் மேலே நிற்கிற பூனை மாதிரி இங்கே குதிக்கவா இங்கே குதிக்கவா எனக்கு முடிவே தெரியாத ஒரு தனி காட்டில் திக்கு தெரியாமல் நிற்கிறா என் புள்ள, அதுக்கு வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க ஐயான்னா. இந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணாலும் விதி இதுதானுங்க, நான் மாற்றுக்கிறதுக்கே நான் சொல்லலை. இப்போ நடக்கிறது திசை சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குது, அதற்கு பிறகு சுக்கிர திசையில் சனி புத்தி, இந்த 2 புத்தியுமே கிடக்கணும். அப்போ இந்த வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு விவாகரத்து பண்ணலான்னு முடிவில் தானே வந்திருக்க, தெளிவாக விவாகரத்து பண்ணிவிடு. ஆனால் பார்த்து அமைக்கக்கூடிய ஜாதகம் 3ஆம் இடமும் 7வது இடமும் 11ஆம் இடம் வர்ற பையனுடைய ஜாதகத்தில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நம்ம அமைக்க முடியும். அப்படின்னா மறு விவாகத்துக்கு வரும்பொழுது நான் உங்களை தாயா பார்ப்பேன், நீங்கள் பார்த்து ஓகேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் நிச்சயமாக பண்ண மாட்டேன். எல்லாரும் சொல்லலாமா, அதான் நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து போகுமா? அது காலம்தான் பதில் சொல்லும். இன்னும் போராட்டம் இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தும்ப மலர் மாதிரி அவ்வளவு அழகு. அந்த பொண்ணு கேட்குறா, எனக்கு என்னையா அழகுக்கு குறையா, குணத்துக்கு பஞ்சமா, நான் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன்யா, எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல. ஆனால் அவ்வளவு பெரிய பாவம் பண்ணவளா, அவ்வளவு அழகுங்க பார்த்தா அந்த பொண்ணு, அவ்வளோ ஐஸ்வர்யமான அந்த பவித்திரமான ஒரு மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யம் பொருந்திய முகம் பாருங்களேன். எவ்வளவு அழகு இருந்தும் அதை அனுபவிக்கக்கூடிய அம்சம் அந்த ஜாதகத்தில் இல்லை பார்த்தீங்களா? அதைத்தான் பூஜைக்கு ஆகாத புஷ்பன்ற சொல்கிற மாதிரி அதை தான் ஒரு பெண் ஜாதகத்திலேயோ ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ லக்னத்துக்கு திருமண பாவத்தை அமைக்கும் பொழுது இந்த 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம், இந்த செவ்வாய் இருக்கா, ராகு தோஷம் இருக்கா, இல்லை ஒரே நட்சத்திரம் சஷ்டாங்கம் வருதா, அல்லது ஒரே திசை சந்திப்பு வருதா, இல்லை இந்த பையனுக்கு இந்த பெண்ணுக்கு மூல நட்சத்திரமா, இல்லை மாமனாருக்காகமா, அப்படியெல்லாம் பார்க்குறதெல்லாம் விடுத்துட்டு அன்பர்களே, கட்ட பொறுத்தன்னு அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்லுவேன். எத்தனையோ பெண்களும் ஆண்களும் அழகாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கை கணவனுடைய அம்சம், அந்த ஆணுடைய அம்சம் இல்லாத போகிறது எத்தனையோ பெண்களையும் பார்க்குறேன். எத்தனையோ ஆண்கள் நல்ல ஜம்முன்னு இந்திரலோகத்தை சுந்தரம் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு பெண்ணுடைய அம்சமே அனுகூலமே இல்லாமல் போகுது. அதனால தான் அன்பர்களே, கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக தெரியும் என்று சொல்வதைப் போல ஒரு ஜாதகத்தில் திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஜாதகங்கள், மைனஸான ஜாதகங்கள் நிறைய என்கிட்ட வரும். ஜாதகம் பார்க்கும்போது பார்த்த உடனே இப்படி கையில் கொடுத்த உடனே வேண்டான்ருவேன். என்ன சார் பொருத்தம்லாம் அங்கெல்லாம் எங்கள் உடுமலைப்பேட்டையில் பார்த்தனுங்க 3 பேர் ஓகேன்ட்டாங்க சார், நீங்கள் எடுத்தோன்னே இப்படி தான் வாங்குறீங்க, அப்படியே கொடுத்துட்டீங்களே, வேண்டான்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அவர்கள் எந்த அடிப்படையில் ஜாதகம் பார்க்குறாங்க? அவங்க ஏன் பொருத்தம் இருக்குன்னாங்க? அதுதான் விதி. என்கிட்ட பார்த்தா நல்ல ஃபில்ட்ரு பண்ணுவேன்.
ஆனால் வாழ்க்கையில் தவறி கீழே விழுவ விடமாட்டோம்னா அந்த ஜாதகத்தில் நான் பார்த்தது சரியாக பார்த்தாலும் உன்னுடைய பொறுமை நிதானம் நிச்சயமாக அவசியம் தேவை என்பர்களே. பொருத்த பந்தத்தை பார்க்கும்போது இந்த 3ஆம் இடம் தாம்பத்தியத்தை சீர்தூக்கி பார்க்காமல் இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம்னு பார்த்துட்டு நிறைய பேருடைய வாழ்க்கை விவாகரத்து 2வது லைஃப், இப்போ 3வது லைஃபுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படக்கூடாதுன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் மூல நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் கேட்ட இப்படியெல்லாம் பார்க்காம செவ்வாய் இருக்கா ராகு கட்ட பொருத்தத்தை சீர்தூக்கி பார்த்தால் இந்த மாதிரி குறையில்லாத ஒரு அமைப்புள்ள ஒரு ஆண் பெண்ணை நம்மளால் நிச்சயம் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த பொண்ணு சொல்கிறா 4 வருஷம் ஆனாலும் சரிங்க சார், நீங்கள் சொல்லாமல் நான் ரைட் ஓகே. காரணம் என்னென்னா இந்த ஜாதகத்தில் இந்த பொண்ணு ஏன் வாழணும்னு நினைக்கிறா, தாம்பத்தியம் ததும்பி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல அழகான மழலை செல்வம் பூக்கணும்னா செவ்வாய் உச்சமாக இருக்குது இந்த பொண்ணு ஜாதகத்தில். புத்திர ஸ்தானாதிபதி அதே மாதிரி காமாந்தகாரன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கா. சகல இன்பத்தையும் அனுபவிக்கணும்னு விதி, அனுபவிக்கக்கூடாதுன்றது மற்றொரு விதி. ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குது. இதற்கு தக்கவாறு நான் நிச்சயமாக அமைச்சு தர்றேமா. இந்த வாழ்க்கை அந்த கணவருடைய ஜாதகத்தை பார்த்தேன், சுத்தமாக நிச்சயமாக ஆகவே ஆகாது. கணவன் ஸ்தானம் அங்கே மைனஸாக இருக்குது. விவகாரத்தை பண்ணிவிட்டு அடுத்த நாளே என்னை சந்திக்க வாமான்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். அதுபோன்று உங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திருமணத்தை பந்தத்தை பார்க்கும் பொழுது நிச்சயம் என்னிடத்தில் வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஊருக்கு அருகாமல் நல்ல ஒரு திறமையான ஒரு நல்ல ஜோதிடத்தை அணுகி நல்ல ஸ்தான பலங்களை பார்த்து அமைக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.